வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வாழ்க்கையில் எப்படி சாதித்தார், மற்ற சயின்டிஸ்ட் மாதிரி இவர் இல்லை. இவர் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. ALSன்னு ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கை கால் அசைக்க முடியாது. நம்ம இப்போ எழுந்து போய் படுக்கணும் அப்படின்னு நம்ம மூளைக்கு நம்மளுக்கு தோணுச்சுன்னா உடனே போய் எழுந்து போய் படுத்துருவோம். நம்ம ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸில் நம்ம போய் படுத்துருவோம். ஆனால் அவரால் அது முடியாது. அது நிமிஷமாகவும் இருக்கலாம், மணி நேரமாக இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பை ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியாது. அவர் அவர் வாயை ஒண்டி தான் அவர் நவுத்த முடியும். இப்படி இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ உலகத்திலே மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆனார். அது எப்படி? ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் நவுறவே முடியாது. அவங்களுக்கு அது நவுறதே ஒரு யுகமாக இருக்கும். ஒரு வேலை செய்கிறதே அவங்களுக்கு பெரிய நேரம் எடுக்கும், பெரிய கஷ்டமாக இருக்கும். இதுவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது எப்படி அவங்க புது புது கண்டுபிடிச்சாங்க. எல்லா சயின்டிஸ்ட் மாதிரி இல்லை. எல்லா சயின்டிஸ்ட் மாதிரி நினச்சா அது எடுக்கிறது, நினச்சா அது கீழே போகிறது அப்படிலாம் இல்லை. ஒரு இன்ச்சு கை கூட நவுத்த முடியாத அளவுக்கு இவர் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார். அப்படி பாதிக்கப்பட்டு உலகத்திலே மிகப்பெரிய சயின்டிஸ்டாக ஆனார். அது எப்படின்னு தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அவர் கதையை பார்க்கறது முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னா ஒரு ஆள் ஒரு மிகப்பெரிய ஆள்னால் அவர் சாதித்த விஷயத்தை கூட அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க இந்த உலகத்துக்கு அப்படின்றதான் நம்ம பார்ப்போம். அதேமாதிரி இவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு பிடிச்ச ரெண்டு வண்டி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் விதிப்படி தான் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு செட் ஆஃப் பீப்புள். அவங்களே ரோடு கிராஸ் பண்ணும்போது 2 பக்கம் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணுவாங்களாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. விதிப்படி தான் நடக்குதானே, ஸ்ட்ரைட்டாக ரோடு 2 பக்கம் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதானே. எப்போ நம்ம சாக போகிறோமோ அப்போ செத்து தாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீ ரோடு 2 பக்கம் பார்க்காம கிராஸ் பண்ண வேண்டியது தானே. எதுக்கு 2 பக்கம் கிராஸ் பண்ணிட்டு போகிற? அப்போனா உனக்கு பயம் இருக்குது. விதி உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நீ தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கணும். அதேமாதிரி தான் உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவில் நீங்கள் அந்த ட்ராக்கில் கரெக்டாக போயிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் இது மாதிரி தான் சொல்லுவாங்க. விதி விட்ட பாடு நீ எப்படி உன் தலையில் என்ன எழுதிருக்கோ அது மாதிரி தான் உனக்கு நடக்கும் அப்படி எவனா சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து உண்மையிலே கேட்காதீங்க. அப்படி கேட்டிங்கன்னா அதை கேட்ட அவர் யார் சொன்னாங்களோ அவங்க வாயாலேயே நீ சாதிச்சிட்டேன்னு சொல்ல வைங்க. இதுதான் அவங்களோட இதுவே தவிர அவங்கள திட்டுறதோ அவங்கக்கிட்ட சண்டை போடுறதோ இதெல்லாம் ஒரு சாதிக்கிற விஷயம் கிடையாது. அவங்க வாயாலேயே நீ சாதிச்சிட்டடா அப்படின்றவங்களுக்கு சொல்ல வைக்கணும். அவ்வளோ பெரிய ஆளாகணும் நீங்கள். அதே மாதிரி தான் இவர் சொல்கிறார். அந்த கோட்டில் இவர் அதான் சொல்கிறாரு. 2வது கோடு பார்த்தீங்கன்னா, அடுத்தது அவர் சொன்ன 2வது முக்கியமான கோடு. இந்த 2 கோடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஃபஸ்ட் கோடு உங்கள்கிட்ட சொல்லிட்டு 2வது முக்கியமான கோட் நான் பார்த்தீங்கன்னா, முட்டாளிக்கு எப்போவுமே அறிவாளி பைத்தியக்கார மாதிரி தான் தெரிவாங்க. சரிங்களா? அவங்க கண்டுக்கு நம்ம பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும். அறிவாளிகளாக இருந்துக்கிட்டிங்கன்னா முட்டாளுக்கு எப்போவுமே நம்ம பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? அதனால நீங்கள் நம்ம பைத்தியக்காரங்க நீங்களே நினச்சிக்க தேவையில்ல. நம்ம எப்போவுமே அறிவாளி தான். நம்மளுக்கு தோன்ற விஷயத்த நமக்கு ஒரு கேள்வி கேட்குறது மூலியமாகவே இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் உருவாகும். உங்களுக்கு எவ்வளோ கேள்வி கேட்க தோணுதோ அவ்வளோ கேள்வி கேளுங்க. ஒரு நாளில் எவ்வளோ உங்களால் கேள்வி கேட்க முடியுமோ அதுக்கு ஏற்ற கேள்வி கேட்டால் அதுக்கேற்ற விடைகளை நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். இதேமாதிரி நீங்கள் தேட ஆரம்பிங்க. எப்போவுமே முட்டாளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அறிவாளி எப்போவுமே பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும். அதெல்லாம் நீங்கள் அதை மனசில் போட்டு குழப்பிக்காமல் உங்களோட கோல் எதுவோ அதை நோக்கி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போங்க. இதுவும் இவர் சொன்னது. இது 2 கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சின்னதாக சொல்லியிருப்பாரு, நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். சரி, இப்போ அவர் கதைக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவங்ககிட்ட அவர் பேர் சொல்ல மாட்டேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங். இவர் பார்த்தீங்கன்னா 1942 ஆரம்பிக்குது. அங்கேருந்து தான் இவரோட லைஃப் ஜேர்னி ஆரம்பிக்குது. அவர் அந்த ALSன்னு ஒரு நோய் பாதிக்கப்பட்டார். அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அந்த நோய் பாதிக்கப்பட்டவர் இவ்வளோ கோட் சொல்லியிருக்காரு. யாருமே பார்த்தீங்கன்னா சாதிக்காமல் லூஸ் மாதிரி கோட் சொல்ல மாட்டாங்க. சாதிச்சவங்க தான் கோட் சொல்லிட்டு போவாங்க. அந்த கோட் சொல்லி தான் நம்ம மனசில் ஏற்றிப்போம் தவிர, சாதிக்காதவங்க ஏதாவது கோட் சொன்னால் இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு போனால் அது அவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் ஆகாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சாதிச்சதுனால தான் அவரோட கோட்ஸ் உலகம் எங்கும் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அவர் நிறைய கோட் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு 2 தான் சொல்லியிருக்கேன் நான். சரி, அவர் 1942 தான் பிறக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட். எப்படி சொல்லப்போனால் ஒரு மீடியமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ரொம்ப சென்டம் எடுக்கிறவங்க இல்லை, ஃபைன் ஆகிறவங்க இல்லை, ஒரு மீடியமாக படிக்கிற ஸ்டூடெண்ட் இவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இவருக்கு பிடிக்கல. இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இவருக்கு பிடிக்கலன்றாங்க. இவர் எங்கே படிக்கிறாரு, எங்கே பிறந்தானா யுனைடெட் கிங்டமில் பிறக்கிறாரு. அங்கே தான் படிக்கிறாரு. ஒரு பிரிட்டிஷ் இவர். அங்கே தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு அவருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டடி சிஸ்டம் எனக்கு பிடிக்கல, அதாவது இந்த கல்வி வரிமுறைகள் எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஏன் சொன்னார்னா, அவருக்கு ஃபிசிக்ஸ் தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு தேவையில்லாமல் எதுக்கு பயாலஜி படிக்க சொல்கிறீங்க, எனக்கு தேவையில்லாமல் எதுக்கு மேக்ஸ் படிக்க சொல்கிறீங்க, தேவையில்லாமல் எதுக்கு மற்ற சப்ஜெக்ட் படிக்க சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவர் அங்கே வைக்கிறாரு. ஏன்னா
எனக்கு வந்து நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், அது மாதிரி தனித்தனி ஆசை இருக்கும்ல எல்லாருக்கும். அந்த லைனில் போகாமல் தேவையில்லாத விஷயத்தை தான் எதுக்கு என் மைண்டில் ஏற்றுறீங்க அப்படின்றது அவருடைய கேள்வி. எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒரு கனவு இருக்கும், நம்ம பையனை இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒரு கனவு இருக்கும். அதேமாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கும் கனவு இருக்குது. அவங்க அப்பா அம்மா வந்து எல்லா அப்பா அம்மாவும் காமனாக யோசிக்கிறது என் பையன் டாக்டர் ஆகணும். இதே தான். இது நிறைய பேர் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க அப்பா அம்மாவும் சொல்லியிருப்பாங்க நீ டாக்டர் ஆகணுன்னு. ஆனால் அவருக்கு அது பிடிக்கல. அவருக்கு வந்து அந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுன்றது அவர் சுத்தமாக பிடிக்கல. அப்படியே அவர் லைஃப் ஓட்டிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் லைனில் தான் போகணும் அப்படின்றது அவரோட ஆசை. அப்படியே நார்மல் ஸ்டூடெண்ட்டாக தான் போகிறார். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சாதாரண பையன் தானே, ரொம்ப அர்மானமாக படிக்கிற பையனும் கிடையாது, மீடியமாக படிக்கிற பையன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக கொஞ்சம் அது மாதிரி இருப்பார். அதாவது எல்லோரும் கூப்பிட்டு அடிக்கிற மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. அப்படி இருந்தால் சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் கூப்பிட்டு அடிக்கிறது, தள்ள அடிக்கிறது, அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை வச்சு பண்ணுறாங்க. வேணும்னே விளையாட கூப்பிட்டு அவர் அடிக்கிறது, விளையாடுற கூப்பிட்டு வேணும் அடிக்கிற விளையாட்டில் சும்மா கூப்பிட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை வச்சு பண்ணுறாங்க. இப்படி போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்றாரு. காலேஜ் சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே இருக்கா உருவா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இவர் வந்து படிப்பில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஸை சேர்க்கறதுலேயே கொஞ்சம் விஷயம் இது பண்ணுறாரு. அங்கே லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா போட் ரேசிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, போட் விளையாடுறது அது மாதிரிலாம், அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறேன். எப்படின்னா கிரிக்கெட்டில் நம்ம ஃபுட்பால் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தோம்னா அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்க ஆளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். அதுமாதிரி இவரும் அந்த ஸ்போர்ட்ஸ், அதாவது குறிப்பிட்ட அந்த விளையாட்டில் இருக்கவங்களை வந்து இவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்டு சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு சேர்க்கறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே சந்தோஷமாக போய்ட்டுருக்கு. அப்போ தான் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வாழ்க்கையில் வருது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 வயசில் சாதாரண ஒரு பையன், அதாவது நம்மளுக்கெல்லாம் ஒரு பொண்ணு மதிப்பாளா அப்படின்ற ஒரு இதில் இருந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க பார்த்திங்கன்னா. அப்போ கொஞ்ச நாளில் அப்படி லவ் பண்ணிட்டுருக்க கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏஎல்எஸ்னு ஒரு நோய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது சும்மா ஓடிட்டு இருக்கும்போது நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புனு விழுந்துருவார். யாருமே தள்ளி விட மாட்டாங்க, டப்புனு விழுந்துருவார். இப்போ போர்டில் எதாவது எழுதும் போதில் அவர் ரஃப் நோட்டில் அது மாதிரி எழுதும் போது டப்புனு கை நின்றுடும், அசைக்கவே முடியாது. இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கும்போது அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க அவருக்கு இந்த ஒரு நோய் இருக்குன்னு. இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வரும்ன்றாங்க. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துச்சு. அப்படி 50-60 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் மேக்ஸிமம் ஒரு 3 வருஷம் அப்படி வந்து இறந்துருவாங்க அப்படின்னு இந்த நோய் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஏஎல்எஸ்னால் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு அவங்க மூளை சொல்கிறது வந்து அவங்க மசில்ஸ் கேட்காது, தான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், எதுக்கும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற திருப்பியும். இந்த நோய் வந்தவங்க பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால தான் சீக்கிரமாக இறந்துறாங்க 2-3 வருஷத்துலேயே. ஆனால் இவங்ககிட்ட சொல்கிறாங்க உனக்கு வந்து மூச்சு விடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, அதனால் நீ ஒரு 4-5 வருஷம் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, அதுக்கப்புறம் நீ செத்துருவப்பா கண்டிப்பாக அப்படின்னு அவர்கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறாங்க. அப்போ அவர் சேலத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் ஒரு ஆள் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட். இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கார். அதை இன்றைக்கி இறக்கலாம் சொல்லி நாளைக்கு இல்லை இன்றைக்கா நாளைக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கார். அவரே வந்து டெய்லியும் காலையில் எழுந்தோடனே ஆச்சரியமாக எழுந்து அவர் உடம்பை கிள்ளிட்டு நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாரான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்போ இருப்பார்னு அவருக்கே தெரியாது, சுற்றி இருக்கவங்களும் தெரியாது. போகிறவங்க நர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ராத்திரி வந்து நடுரத்துலேயே வந்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்கு மூச்சு விடுறாங்களா, அவங்க பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் போவாங்களாம். அப்படி ஒரு நிலைமை அவருக்கு இருக்குது. அப்படி ஒரு நிலைமை அவர் இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவோ மேல், அவருக்கு இன்றைக்கா நாளைக்கான் இருக்கார், அதுக்கு நம்ம நிலைமை எவ்வளவோ மேல் அப்படின்னு இவர் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம வந்து நீக்கோ நாளைக்கோன்னு இல்லாமல் ஒரு 4-5 வருஷம் நம்மளுக்கு டைம் இருக்குது, அந்த டைமுக்குள்ளே நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இப்போ தான் அவருக்கு எல்லாம் கூடி வருது. அதாவது ஃப்ரெண்ட்ஸு லவ்வர், ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல் லைஃப்பில் அதிகமாக இல்லாமல் லவ்வரும் அவருக்கு வந்து லவ்ன்றது வந்து காலேஜில் தான் வருது. இப்படி எல்லாமே கூடி வரப்போ இப்படி ஆகுது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு மனசில். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்படி யோசிக்கும் போது இந்தமாரி அவர் பக்கத்து பெட்டில் இருக்கவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சராசரி வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. நம்ம இந்த 5 வருஷத்துக்கு எவ்வளோ சாதிக்க முடியுமோ அவ்வளோ சாதிச்சுட்டு போனோம். இந்த உலகம் நம்ம பேரை என்றைக்குமே சொல்லணும். நம்ம இறந்து போனாலும் நம்ம இந்த உலகம் நம்ம பேரை சொல்லணும், நம்ம சாதிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அவர் சராசரி வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அப்படியே அவர் பாடி பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா செயல் இழக்குது. கை லைட்டாக நவுறது கூட கொஞ்சம் அப்படியே ஸ்டக் ஆகிறதா இருக்கட்டும், ஃபேஸ் வந்து நவுந்துட்டு இருந்தது அது கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதா இருக்கட்டும், பேசிகிட்டே இருக்கும்போது நடுவில் நின்றது, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து திக்கி பேசுறது, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் அவங்க லவ்வர் வந்து ஒரு ட்ரூ லவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க லவ்வர் வந்து இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு போகாமல் அவங்க லவ் பண்ண பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அவங்க 2 பேருக்கு நடக்குது, கல்யாணம் நடக்குது.
அவர் இன்னொரு சூழ்நிலை இருந்தாலும் லவ் பண்ணால் ஒரு நல்ல உருவத்தில் இருக்கும்போது லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டு போகிற அளவுக்கு ஒரு கேவலமான லவ் இல்லை. லவ்ன்றது ஒரு ட்ரூ லவ் தான். அதுமாரி ட்ரூ லவ் பண்ணதுனால இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு குழந்தையும் பார்க்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு சரி நம்ம ஃபிசிக்ஸ் தானே ஆசை, அதில் வந்து ஒரு மிகப்பெரிய 2 குரூப் எடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான 2 குரூப் எடுத்து படிக்கிறாரு. அதாவது என்னென்ன சம்மந்தப்பட்டது படிக்கிறாங்க, ஆட்டம், அதாவது சிறிய சிறிய விஷயம் ஆட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி இதுவாகுது, அதெல்லாம் எப்படி செல்ஸ் மாதிரி உருவாகுது, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி பூமி எப்படி சுற்றுது, அதுமாதிரி நிறைய கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா. அதனால நம்ம அசால்ட்டாக சொல்கிறோம் பூமி எப்படி சுற்றுது அப்படி சுற்றுதுன்னு. ஆனால் அதெல்லாம் ஒரு கோள் இப்படி உருவாகுது, சூரியனை எத்தனை தடவை சுற்றுது, அதுமாதிரி குறிப்பிட்ட டைமு அதெல்லாம் கொஞ்சம் படிப்பாங்களே, அதுமாரி அவர் படிக்கிறாரு. அவர் வந்து எதுவும் இருந்தாலும் கம்பேர் பண்ணி படிப்பாராம். அது படிக்கிறதும் ரியல் லைஃப்பில் கம்பேர் பண்ணி பார்க்குறதும், அதாவது ஆட்டமாக இருக்கட்டும், அந்த ஆட்டம் வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு ஒரு கிரேசியான விஷயம். அதாவது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அவர் பார்ப்பாராம். யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. அவர் இதுமாரி கம்பேர் பண்ணி எப்பவுமே பார்ப்பேன்னு அவர் சொல்கிறாரு. நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, இப்போ 2025 × 2 அது மாதிரிலாம் கணக்கு போடுவோம் பார்த்தீங்களா. அது வந்து நிறைய பேருக்கு மைண்டில் கணக்கு போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி நம்மளுக்கு மேக்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஃபிசிக்ஸ் ஃபார்முலாலாம் அவர் மைண்ட்லேயே, அதாவது ப்ராக்டிக்கலாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணாமல் அவர் மைண்ட்லேயே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதை பண்ணால் இது எப்படி ஆகும், அதை பண்ணால் எப்படி ஆகும் அப்படி தியரிட்டிக்கலாக, அதாவது தியரி மாரி அவர் மனசுக்குள்ளேயே அவர் ஞாபகம் வச்சுட்டு அந்த மைண்ட்லேயே அவர் வச்சுட்டு அதெல்லாம் இப்படி பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்றது அவர் கரெக்டாக அவ்வளோ அக்யூரேட்டாக அவர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்துக்கோங்க அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவர் எவ்வளோ நல்லா படிச்சிருக்காருன்னு. இவ்வளோ ஒரு அதாவது உடம்பு நவர முடியாமல் ஒரு சூழ்நிலை கூட அவர் அவ்வளோ நல்லா படிக்கிறாரு. நம்மளுக்கு கடவுள் வந்து எல்லாமே கரெக்டாக கற்றுருக்காங்க. அதனால் நம்மளும் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்மளும் ஓரளவுக்கு படிக்கணும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுட்டு, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு டெய்லியும் சம்பாதிக்கிறாங்க, அதை நல்லா மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. முடியாதுன்னு எதுவுமே இல்லை. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா படிங்க. பார்த்தீங்கன்னா என்னை கூட சுத்தமாக படிக்க வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ட்ரை பண்ணி படிச்சுட்ருக்கேன். அதேமாரி நான் ஒரு மீடியம் ஸ்டூடெண்ட்டாக ஆகிட்டேன். அதேமாரி நீங்களும் ஒரு மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இப்போ ரொம்ப கீழே படிச்சுட்டிங்கன்னா நீங்களும் ஒரு மீடியம் ஸ்டூடெண்ட்டாக ஆகலாம். அதேமாரி மீடியம் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஆகலாம். அதுமாரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணுங்கள். அதேமாதிரி நானும் முயற்சி பண்ணுறேன். நானும் 12th பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோர் பீட் பண்ணலான்னு இருக்கேன். அதேமாரி நீங்களும் உங்களுக்கு வந்து என்ன கோல் இருக்கோ அதை அச்சீவ் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி உடம்பு சரியில்லாதவங்களே இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண உங்களுக்கு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவர்கிட்ட கேட்கும் போது நீங்கள் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, ஏன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணுறவங்களே சரியாக கண்டுபிடிக்க மாட்டேங்க அப்படின்னும் போது, நம்ம மூளை வந்து உங்களுக்கு தெரியும் பிரெயினோட கொஞ்சம் பவர்ஃபுல்லானது அப்படின்னு தெரியும், நிறைய பல மடங்கு பவர்ஃபுல்லானது தெரியும். அதை வந்து நான் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது மிகப்பெரிய பிரபஞ்சமாக இருக்கட்டும், ஒரு ஸ்மால் ஆட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே என் பிரெயினில் வச்சுருக்கேன். சின்னதுலேருந்து மிக பெருசு வரைக்கும் என் மைண்டில் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு மைண்ட்லேருந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி இதை பண்ணால் இப்படி நடக்குமா அப்படின்றத என் மைண்டில், அதாவது ஒரு பேஜை கூட படிக்கிற பேஜை கூட திருப்ப முடியாத ஒரு ஆள் வேணும். அப்படி இருக்கிற நிலைமையில் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே மைண்டில் தான் ஸ்டோர் பண்ணி எல்லாமே மைண்டில் தான் அந்த ஃபார்முலாஸில் போட்டு கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்ச 2 விஷயம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பிளாக் ஹோல், உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்றதையும் இவர் ஒரு தியரி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் டைம் தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சாங்க. அதனால் திருப்பி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து மேனேஜ் பண்ணுறது, அதாவது டைமுக்கு ஒரு நிறைய தியரிஸ் இருக்குது. அந்த தியரிஸ்லாம் இவர் தான் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறார் முதல்ல. பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா தடுமாறி திக்கிட்டாக பேசியிருந்தார். அதையும் பேச முடியாமல் அவர் நிற்கிது. அந்த 5 வருஷம் கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு வந்து ஒரு குச்சி வச்சு நடக்க முடிகிற நிலைமையில இருந்தோம். அந்த குச்சி கூட இப்போ வந்து தூக்க முடியாது, கை சுத்தமாக அசைக்க முடியாது, 1 இன்ச்சு லைட்டாக நவுத்துற மாதிரி இருந்துச்சு. அதையும் நவுத்த முடியாத அளவுக்கு அவர் மாற்றிட்டார். அந்த குச்சி வச்சு பிடிச்சிட்டு 2 பக்கம் சைடில் பிடிச்சிருப்பானா அப்படி நடக்கிற மாதிரி இருந்தார். ஆனால் இப்போ அது கூட பண்ண முடியாமல் ஒரு மூலையில் ஒரு வீல் சேரில் போய் உட்காந்துட்டாரு. அப்போ கூட ஒரு வாழ்க்கையில் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது அந்த கேன்சர் பேஷண்ட்டை நினச்சி பார்க்குறாரு, நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்னு நினச்சி இருக்கிறத விட நம்ம எவ்வளோ சாதிக்கிறோம், இன்னும் சாதிப்போம் நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் அப்படின்னு ஒரு ஹோப் அவருக்கு இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் சாவ மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர் மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டாக இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் தியரியில் க்ரியேட் பண்ணும் போது எல்லா சயின்டிஸ்ட்டும் வியந்து இவருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட விரல் நவுத்துற மாதிரி ஒரு கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு கை மொத்தமாக நவுத்த முடியாது. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு விரல் ஒண்டி நவுத்துற மாதிரி இவங்க வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. ஒரு விரலை ஒண்டி நவுத்துற மாதிரி அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய படத்தில் பணக்கார படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி நவுத்துனா அந்த வீல் சேர் முன்னாடி போகும், பின்னாடி வரும். அதுமாரி
பண்ணுறதுக்காச்சும் இவருக்கு வந்து அந்த விரல் நவுத்தணும் அப்படின்ற ஒரு கேஜெட் கிரியேட் பண்ணி தராங்க. அதேமாதிரி அங்கே ஏபிசிடி ரிசல்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஒரு வாக்கியம், அதாவது ஒரு வேர்டு அடிக்கணும், அதாவது சில விஷயம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா சொல்லு, இங்கே போ அங்கே போ, இல்லை தலை கொஞ்சம் ஹைட்டாக தூக்கணும், கொஞ்சம் வளையணும் அப்படின்றதெல்லாம் டைப் பண்ணால், ஏபிசியில் டைப் பண்ணி ஒரு வாக்கியம் உருவாக்கினா அது வந்து ஸ்பீக்கிங், அதாவது அது பேசும். அது பேசி வந்து அதிலே செட் பண்ணி வச்சுருப்பாங்க பேசுகிறது. அது பேசிட்டு வந்து இது மாதிரி பண்ணும். அதுமாரி நிறைய விஷயங்கள் அதில் செட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அந்த சயின்டிஸ்ட்டுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நோயால் பாதிக்கப்படுறாரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க மற்ற சயின்டிஸ்ட் எல்லோரும். பார்த்திங்கன்னா ஒருத்தரை சந்திக்க போகும்போது பார்த்திங்கன்னா நிமோனியான்னு ஒரு நோய் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளைமேட் சேஞ்சினாலையும் அவர் பாடியில் நிறைய வைரஸ் இருக்கிறதுனாலையும் இதுமாதிரி நிறைய பிரச்சனைனால அவர் நிமோனியான்னு வருது. ஒரு சும்மா லெட்டர் டைப் பண்ணிட்டு இருந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஸ்டாப் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே அவர் உடம்பு எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவர் உடம்பு அப்படி ஆகிடுச்சு. இந்தமாதிரி திருப்பி ஆனோன்னு பார்த்திங்கன்னா திருப்பி அவங்க சயின்டிஸ்ட் வந்து விடலை. நிறைய சயின்டிஸ்ட் வந்து இவர் இவ்வளோ விடாமுயற்சியாக இருக்கிறத பார்த்துட்டு திருப்பியும் அவருக்கு ஒரு கண்ணாடி கொடுக்குறாங்க. சாதாரண கண்ணாடியில் ஒரு அசாதாரணமான ஒரு கண்ணாடின்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்காக ஸ்பெஷலாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரால் பேச முடியல, சுத்தமாக ஒரு வார்த்தை சும்மா இந்த சவுண்டு கொடுக்குறது கூட இவரால் விட முடியல. அப்படி மொத்தமாக ஆஃப் ஆனோடனே விரல்களும் அவங்க கண்டுபிடிப்பு மீறி அது வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒரு மனிதன் நம்ம கையில் அசைக்கிறத விட ஒரு மிஷினை வச்சு அசைக்கிறது நம்ம நம்ப முடியாது. அதுமாதிரி அதுவும் கூடிய சீக்கிரத்தில் போயிடுச்சு. இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கண்ணாடி கொடுக்குறாங்க. அந்த கண்ணாடியில் பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸ் அவங்க மூஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஃபேஸ், அந்த ஃபேஸில் முகத்தில் பார்த்திங்கன்னா சின்ன அசைவு தெரிஞ்சிச்சுன்னா அதாவது அந்த லெட்டர் நிற்கணும், இல்லைனா அது பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வச்சுட்டு அங்கே வந்து இவரை நிற்க வச்சுட்டு அவங்க மசில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஆக்டிவேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அவங்க. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது இப்போ தன்றதுக்கு கூட 3 தடவை ஒரு ஃபேஸ் அசைக்கணும். நம்ம அசால்ட்டாக இப்படி மூஞ்சி இப்படி சுற்றி திருப்போம். ஆனால் அவரால் அந்த மசில் அசைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி கஷ்டப்பட்டு இது அவர் அது கஷ்டமாகவே அவரும் நினைக்கலன்றாரு. பார்த்தீங்கன்னா இது ஒரு சேலஞ்சாக நம்ம உலகத்தில் எதாவது சாதிச்சுட்டு போகணுன்றது, அவர் கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வண்டி அவர் மனசில் ஓடிட்டே இருக்காரு. அதனால தான் நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நிறைய புக்ஸ் எழுதுறாரு. ஒரு மூஞ்சி வச்சு லைட்டாக அசைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் தான் அடிக்கும் அப்படின்றப்ப அவர் வந்து ஒரு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ்லாம் நீங்கள் வாங்கி படிக்கலாம். நிறைய புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் விவரம் வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் அந்த புக்ஸை உங்களுக்கு அனுப்புகிறேன். 1942 பிறந்தவர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். எப்போ இறந்தார் பார்த்தீங்கன்னா 2018 இறந்துட்டுருக்காரு. அவர் இறந்தது ஒரு சோகமான விஷயம் தான். நம்ம ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டை நம்ம இந்த உலகம் இறந்துருக்குன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் கூட ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறலாம். உங்கள் வீடியோவும் நம்ம சேனலில் போடுற மாதிரி இருக்கலாம். நீங்களும் ஒரு பெரிய ஆளாக ஆகலாம். நீங்கள் உங்கள் மனசில் ஏதாச்சும் ஒரு கோல், உங்களுக்கு வந்து கை கால் எல்லாமே நல்லா தான் இருக்குது, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, உங்கள் பேரண்ட்ஸும் நல்லா தான் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, அந்த லைஃப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது குறை இருந்தாலும் அந்த குறையை எப்படியாச்சும் பாசிட்டிவாக அந்த குறையை வந்து ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். குறைய கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அந்த குறை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திக்கணும். சரிங்களா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நான் சொல்ல விரும்பினேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.